வணக்கம் நண்பர்களே. 18/7/2026 கேஎல் 2 PM. நாளைக்கு குழுக்கள் 2 PM பம்பர். அது மட்டும்தான் நடக்குது. 3 மணி குழுக்கள் கிடையாது. அதனால் உஷாராக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான கெஸிங் தான் நம்ம எடுத்துக்கிறோம். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 17/7/2026 நம்ம கொடுத்துருந்த கெஸிங்கும் வந்த ரிசல்ட்டும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். 17ஆம் தேதி வந்த ரிசல்ட் 23/70. 23/70க்கு நம்ம ஒரு அட்டகாசமான வின்னிங் தான் கொடுத்துருக்கோம். ஆல்போர்ட் சிங்கிள் நம்பர் 7 சூப்பராக பாஸ் ஆகிட்டு நம்ம ஸ்ட்ராங்குன்னு சொல்லி கொடுத்தது 70 அட்டகாசமாக உட்காந்துருச்சு. 21ஆம் தேதியிலேருந்து வீடியோ போட்டிருக்கிறோம். ஒரு மாதம் கழித்து கரெக்டாக உட்காந்துருக்கு நம்ம கொடுத்தது. இருந்தாலும் நம்ம போட கொஞ்சம் சொதப்பிட்டோம். 0-7ன்னு வச்சுருந்தேன் பிசியில். ஆனால் 70 அப்படின்னு தான் வந்திருக்கு. ஓரளவு நெருக்கி எடுக்க தான் செஞ்சுருக்கிறோம். இருந்தாலும் மிஸ் ஆகிட்டு போர்டு 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 370க்கு 970 அப்படின்னு வந்திருக்கும். பிஜி பாஸ் ஆகிருக்கும். 3 டிஜிட்டு ஜஸ்ட் மிஸ் தான். சரிங்களா? போர்டு தான் நம்ம கரெக்டாக எடுத்ததும், ஆனால் கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டோம். சரி, இருந்தாலும் ஓரளவு வின்னிங் தான் வந்திருக்குது. வீடியோ டிஸ்க்ளைமர் பார்த்தீங்க. நோ பெட்டிங், நோ கேம்லிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி கேரளா ஸ்டேட். இங்கே பெட்டிங் பட்டு சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ கேரளா மாநிலத்தில் உள்ள நண்பர்களுக்கு மட்டுமே. 18ஆம் தேதி பம்பருக்கு நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஆல்போர்ட் சிங்கிள் நம்பர் 2 தான் வச்சுருக்கிறேன். பம்பர் சார்ட்டை நான் கனெக்ட் பண்ணி எடுக்கலை. சரிங்களா? சனிக்கிழமை காருண்யாவை தான் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சரிங்களா? பார்த்துக்கங்க. பம்பர் சார்ட்டை மேட்ச் பண்ணி எடுக்கலை, காருண்யாவை கனெக்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே வீக்லி சார்ட்டை கனெக்ட் பண்ணி தான் எடுப்போம். அதனால் காருண்யாவை தான் மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் கணிப்பிலலாம் எப்படி வருதுன்னு பார்த்துக்கங்க. சரிங்களா? நான் ஆல்போர்ட் சிங்கிள் நம்பர் 2 வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 2 3, பி போர்டில் 9 2, சி போர்டு 1 6. சரிங்களா? இப்படி தான் வச்சுருக்கேன். 291 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 291 ரொம்ப ஸ்ட்ராங்கு. உங்கள் கணிப்பில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக வருதான்னு பாருங்கள். சப்போர்ட்டுக்கு 326ன்னு வச்சுருக்கேன். சரிங்களா? ரிப்பீட்டடு 3 ஏ போல் வர மாதிரி இருக்குது. பார்த்துக்கங்க. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துக்கங்க. 291 ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதில் இருந்தால் பேர் எடுத்திருக்கேன். 92-29 ஸ்ட்ராங்கு கொடுத்துருக்கேன். 92-29 தொடர்ச்சியாக 2வது நாள் இந்த ஸ்ட்ராங்கு ஹிட் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு பார்க்கேன். 92-29 நம்ம கணிப்பில் ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். சரிங்களா? சப்போர்ட் நம்பர் 91-19, 12-21, 32-23, 26-62, 36-63ன்னு வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு செட்டு உள்ள வரலாம். உங்களுக்கு எந்த செட்டு ஸ்ட்ராங்காக தெரியுதோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? பாக்ஸ் 291, 326. பாக்ஸில் போட முடியாட்டா ஸ்ட்ரைட்டாக கூட போடுங்க. சரிங்களா? 291, 326. எப்படி சுற்றினாலும் இன்றைக்கும் ஒரு வின்னிங் இருக்கும். ஆனால் பம்பர் அப்படிங்கிறனால நம்ம வீக்லி சட்டை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். பம்பர் எந்த கண்டிஷனில் வருதுன்னு தெரியல. இருந்தாலும் ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? பெரும்பாலும் பம்பர் சார்ட்லேருந்து இது வரைக்கும் வரல. நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். வீக்லி சார்ட்லேருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா? அதனால் இன்றைக்கும் கண்டிப்பாக ஒரு வின்னிங், பெரிய வின்னிங்கை எதிர்பார்க்கலாம். நான் 3 டிஜிட் வின்னிங்கே எதிர்பார்க்கேன். 291. சரிங்களா? உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து துணிஞ்சு ப்ளே பண்ணுங்கள். நன்றி.